எல்லாருக்கும் வணக்கங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது. திருக்கணித பிரகாரம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். சனி பகவான் வக்ர பயிற்சி அடையும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்திலேயே இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அதிசயம் ஏற்பட போகுது. ஃபஸ்ட்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அப்படின்னா 2-6 கூட்டுனா கூட்டுத்தொகை 8 சனி பகவானுடைய நம்பர். 4 மாதம் 4 நாள் வரைக்கும் தான் வக்ரகதியில் இருக்க போகிறார். 4 4 8 அதுவும் சனி பகவானுடைய எண். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை 4 மாதம் 4 நாள் வரை சனி பகவான் வக்ரகதி. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் தருவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா கிரகங்களுடன் தொடர்பு. இந்த எல்லா கிரகங்களும், அதாவது மொத்தம் 9 கிரகங்கள், சனி பகவான் இல்லாமல் 8 கிரகங்கள், இந்த 8 கிரகங்களுடைய தொடர்பு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவானோட. அப்போ இது மிகப்பெரிய ஒரு அதிசயம், உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12வது பாவகம் புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ புதனுடைய கம்யூனிகேஷன் இருக்குது, புதனுடைய தொடர்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை 3வது பார்வையாக பார்க்கிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்க சனி பகவானுடைய சாரம். பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் இருக்கிறார். கூட இருக்கக்கூடிய குரு பூச நட்சத்திரம் 3வது பாதம், அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது பகவானோட சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை வாங்குறார், 10வது பார்வையாக. ராகு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில். அப்போ எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பு ஏற்படுது ஜூலை மாதம் 26ஆம் தேதி. இது வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் இல்லை. இந்த அதிசயம் துளாராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது? நான் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை, சந்தர்ப்பம் அப்படின்றது ஏதாவது ஒரு நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தும்ட்டு. எத்தனையோ பேர் துளாராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் நான் இருக்கிறேனுங்கன்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் சாரம் கொடுக்கிறதும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதும், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியை சனி பகவான் பார்க்கிறார். இது எல்லா கிரகங்களுடையும் எல்லா நிகழ்வுகளும் துளாராசியில் பிறந்தவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான நேரமாக அமையும். அதாவது இதுவரை ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நடக்கிறதுக்கு இல்லை, ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதாவது எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யுது. நான் முதல்ல சொன்னேனுங்க, இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். முதல் எதிர்பார்ப்பு உத்தியோகம், தொழில் நிமித்தமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. அதாவது இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சாதித்தவங்க சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க, வசந்து பார்க்குற இடத்துல, கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லையா? அந்த மாதிரியான வாய்ப்பை
ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்போது சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற எண்ணங்கள் இருந்தால் தாராளமாக செய்யுங்க, மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பது, அதுபோக தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது தனகாரகனுடைய வீட்டில் தொழில் தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை சனி பகவான் பார்ப்பது, இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. தொழில் நிமித்தமாக ஒரு சிலர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் விதை கொடுக்குது. இந்த நேரத்தில் விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும். அதாவது உழைப்புன்ற ஒரு விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது வளர்ச்சின்ற ஒரு விருட்சம் நிச்சயமாக உருவாக தான் செய்யும். பார்த்துக்கிடுங்க. உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு தருணம் இந்த தருணம். சரியா? இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவையும் சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். தனஸ்தானாதிபதிக்கு 3வது பார்வையாக பார்க்கிறாரு. தனகாரனுக்கு சாரம் கொடுக்குறாரு. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, என்னால் இதுலேருந்து மேலே முடியுமா, மேலே முடியாதா, இந்த மன அழுத்தமே என்னை கொண்டுவிடும் போல் இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கி என்னுடைய பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை நான் கட்டிப்பிடுவேனுங்க, இதுலேருந்து நான் விடுபட்டு விடுவேனுங்க, நான் சம்பாரித்து இந்த கடனை கட்டிப்பிடுவேனுங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேர காலங்களாக இருக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா திருமணகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை 4வது பார்வையாக பார்க்கிறார் இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது. சார் சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது சனி பகவான் மட்டும்தான் சார் பலனை கொடுப்பாரு, அதெல்லாம் சும்மாங்க. ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் சரி, பயிற்சி அடைஞ்சாலும் சரி, அந்த நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு கொண்டு சொல்லக்கூடியது தானங்க முழுமையான ஜோதிடமாக இருக்கும். அப்போது சனி பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை 4வது பார்வையாக பார்க்கிறார். இதனால் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணமே நடக்கலைங்க, அதில் எங்கேங்க மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் இந்த நேரத்தில் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆக நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தது போதும், சம்சாரி ஆயிடுங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உருவாக்க போகுது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்துட்டேனுங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, பார்த்த இடத்துலையே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே நினைக்கக்கூடிய துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் சம்சாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி அதன் பிறகு சொல்லுங்க. அதன் பிறகு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். இது நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். குடியுரிமை நான் 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, 5 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, தப்போ ரைட்டோ இந்த நாட்டுக்கு வந்துட்டேனுங்க, இந்த நாட்டிலையே இருந்து போயிடணுன்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் இந்த நாட்டு குடியுரிமைக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக அந்த நாட்டு குடியுரிமை ஏற்படும். அதே மாதிரி நான் வெளிநாட்டு பொழப்புக்காக போனேனுங்க,
இங்கேயே இருந்துக்கலாம்னு இருக்கிறேன், நீங்கள் இத்தனை நாள் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்காக ஒரு சொந்த வீடு வாசல் அமைஞ்சிருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசியில் பிறந்த சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் மனம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் எந்த நாள் ரொம்ப அமோகமாக இருக்கும் அதுவும் நான் சொல்லிடுறேனுங்க. இப்போது ஜூலை மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதினா நமக்கு என்ன மாதம் வரும்? ஆடி மாதம் வரும். தமிழில் நம்ம ஆவணி மாதம். இந்த சூரியன் லாபஸ்தானாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மேஷம், சித்திரை மாதம். மேஷத்தில் சூரியன் இருந்தால் சித்திரை மாதம். அந்த சூரியன் இந்த சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது எங்கே இருக்கிறார்னா துளாராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கார். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. அப்போ ஆவணி மாதம்னா சூரியன் எந்த இடத்துக்கு வரணுங்க? தன்னுடைய சொந்த இடத்துக்கு வரணும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானம் சொந்த இடத்துக்கு வராரு. அந்த நேரத்தில் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, மனம் உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. இது எப்போ நடக்க போகுது? ஆவணி மாதம் நடக்க போகுது. ஆவணி மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எல்லா கிரகங்களுடைய கோச்சார நிலைப்பாடு சாதகமாக இருக்குது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகமாக இருந்த சூழல் மாறப்போகுது. சங்கடமாக இருந்த நேரம் தீரப்போகுது. சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்பட போகுது. என் வாழ்க்கையே வேணான்னு சொன்னவங்க எல்லாம், என் வாழ்வாதாரமே போயிடுச்சின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த நேரத்தில் என் வாழ்வாதாரம் வரப்போகுது, என் வாழ்க்கை மீண்டும் கிடைக்க போகுது அப்படின்ட்டு பெருமைப்படுற அளவுக்கு, சந்தோஷப்படுற அளவுக்கு, வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த போகுது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். வாய்ப்புகள் அப்படின்றது ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கு ஏற்படும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வாழ்வாதாரம் உங்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுபோக இதுக்கு முன்னாடி இந்த சாதக புத்தகம் இது பொழப்புக்கு நான் செய்கிற வேலை கிடையாது. இந்த ஒரு நோட் எழுதுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இது சாதக புத்தகம், ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகம். வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்னென்ன தசை நடக்குது, அதுக்கு என்ன பலனு, என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பலனு, என்ன அந்தரம் நடக்குது அதுக்கு என்ன பலனு, ஒரு வயசுக்கு உண்டான பலனு, ஒரு தசைக்கு உண்டான பலனு, முழுமையான சாதக புத்தகம். இது ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம். இது பொழப்புக்காக வியாபார ரீதியாக நான் பண்ணலை. இது என் பேருக்காக நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. இந்த நோட், இந்த ஜாதக புத்தகம் உங்களுக்கு வேணும், நீங்கள் எழுதணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எல்லாம் கொடுத்து 1.5 மாதம் ஆகும். மினிமம் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.